வெல்கம் டு மார்க்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது நாளைக்கு 22 மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு நிப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல ப்ரீமியம்னுடைய கால்குலேஷன் பண்ணி ப்ரீமியம் வந்து நமக்கு எந்த இடத்துல க்ளோசிங் ஆயிருக்கு, நிப்டியினுடைய ஸ்பாட் எந்த இடத்துல நமக்கு க்ளோசிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். நிப்டியினுடைய ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,150 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. 22,150 உள்ள கால் ப்ரீமியம் புட்டு இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22 கால் ப்ரீமியம் க்ளோசிங் அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட இது நம்ம பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படி நம்ம வந்து லைவாக பார்க்கலாம். R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,300 நமக்கு R1 ஆக்ட் ஆகும். R2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 22,466 நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா அந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே வந்து நமக்கு சப்போர்ட் S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து S1 வந்து 21,982 நமக்கு ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் S2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 21,834 நமக்கு வந்து S2 ஆக்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து திங்கட்கிழமைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோடைய லெவல். மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக இந்த லைன் வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, எந்த மாதிரி நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து டச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம வந்து R1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா R1னா ப்ரீவியஸாக நமக்கு வந்து 18ஆம் தேதியினுடைய ஹை அந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது நமக்கு வந்து. அதே மாதிரி 15ஆம் தேதி ஏப்ரல் 15ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி R2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா R2 அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 12ஆம் தேதியினுடைய லோ, அப்புறம் வந்து 15ஆம் தேதியினுடைய ஹை, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி இதில் வந்து ட்ரேட் நடந்திருக்கு, அதோடைய இது இருக்குது. அப்புறம் ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த மாதிரி நிறைய டச்சஸ் வந்து R2லையும் இருக்குது. இப்போ R2 வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ரெண்டு லெவலுமே நல்ல ஒரு இதாக இருக்கும். அதாவது என்னென்னா 22,300, 22,466 இந்த ரெண்டு ப்ரைஸும் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட். அதே மாதிரி மார்க்கெட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா S1 அப்படிங்கும்போது நம்ம 21,982 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். 21,982 உள்ள என்ன ட்ரேட் அப்படி எந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 18ஆம் தேதி, அதோட ஏப்ரல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் 18ஆம் தேதியினுடைய லோ இருக்குது அந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் கீழே வந்ததுன்னா அந்த இடம் வந்து ஒரு நல்லாவே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை தாண்டி மார்க்கெட் கீழே வந்ததுன்னா நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட தான் நமக்கு வந்து R2 இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த R2ங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நியரஸ்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஓகே, இப்போ இந்த R1ல வந்து நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிப்ரவரியில் வந்து 22, 26 இந்த மாதிரி நிறைய நாட்கள் வந்து R1ல ட்ரேட் நடந்திருக்கு. அதே மாதிரி R2லேயும் வந்து நமக்கு வந்து நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. மார்ச் 19ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு கரண்ட்டாக வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதாவது என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி. ஏப்ரல் 19ஆம் தேதி அதில் நிறைய ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லெவல் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது. டேவுடைய லோ பக்கத்தில் இருக்குது, வேல்யூ ஏரியா லோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் பார்க்குறோம். ப்ரீமியம் வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடங்கள்லாம் இந்த R2, R1, S1, S2 இந்த இடங்கள்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம லைவாக செக் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன இருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து லைவாக மார்க்கெட் ரன் ஆகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து லைவாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த இடம் சப்போர்ட் தானா, அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் தானா அப்படிங்கிறதையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு செக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்கிறோம். சென்சிபிளில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 22,300 கொடுத்துருந்தோம். 22,300 நமக்கு கால் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து OA வந்து 54 லட்சமும், புட் சைடில் வந்து 28 லட்சமும் இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து R2 அப்படிங்கும்போது 22,460 வந்து அப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 22,450 தான். இந்த 22,450லையும் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் 14 லட்சமும், புட் சைடில் வந்து 2 லட்சமும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா. S1 அப்படின்னு பார்த்தோம். S1 அப்படிங்கிறது ப்ரீவியஸாக அந்த இடத்துல வந்து ஏப்ரல் 18ஆம் தேதியினுடைய லோ இருக்குன்னு பார்த்தோம். S1ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடில் 45 லட்சமும், புட் சைடில் வந்து 86 லட்சம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நமக்கு வந்து இருக்குது.
அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரெண்டாவது S2ன்னு பார்த்தோம். S2 எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 20 ஆமாம் 21,900 சில்லறையில் ஒரே நிமிஷம் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து ஆமாம் 834 21,834 நமக்கு வந்து ஆகும். அப்போ 21,834 அப்படின்னா நம்ம வந்து 850 பார்க்கலாம், இல்லைன்னா 800 பார்க்கலாம். அந்த 850 நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் 3 லட்சமும் புட் சைடில் வந்து 21 லட்சமும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான். 850 வச்சு பார்த்தாலும், அதே மாதிரி 800 வச்சு பார்த்தோம்னாலும் 800, அதாவது 21,800 அப்படிங்கிற லெவலில் பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து கால் சைடில் 11 லட்சமும் புட் சைடில் 55 லட்சமும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நல்லா வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டாக படியும் பார்த்துட்டோம். ஸோ அதே நேரத்தில் மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் பார்த்துருக்கோம். இந்த லைன் நம்ம எடுத்தது எதை வச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்க நிஃப்டினுடைய ஸ்பாட், அதாவது நிஃப்டினுடைய ஸ்பாட் வந்து நம்ம இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 22,149, 22,150 அப்படிங்கிற பிளேஸில் தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதில் உள்ள கால் ப்ரீமியம் புட் க்ளோசிங் எவ்வளோ வச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். காலோட ப்ரீமியம் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி இந்த லைனை போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.